இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று அறிவிக்கும் தூதர் தான் யோவான் ஸ்நானகன். ஆனால் இயேசு அவர்தான் எலியா என்று சொன்ன போது அவர் அதை மறுக்கிறாரே. மேலும் இல்லை இல்லை இயேசு சொன்னார் பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசனம் போது நீங்க எதிர்ப்பு பேசல அல்ல தீர்க்க தரிசனம் இல்லை எலியா கீழே வருவார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அதன் பிறகு அவர் இயேசுவை மேசியான்னு அந்த தீர்க்க தரிசனம் சுட்டி காட்டுவார். அதுல ஒரு தொடர்ச்சி இருக்கு. ஆனா இயேசு நான் தான் மேசியா அப்படின்னு சொன்னப்போ அவர் கேட்டார் எலியா எங்கே? அப்போ அவர் சொன்னார் யோவான் ஸ்நானகன் தான் சரீர வடிவில் வந்த எலியா. அதனால அவங்க யோவான் ஸ்நானகன் கிட்ட போய் நீங்க எலியாவா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அவர் இயேசு பொய்யராக்குறான்னு சொல்றீங்க. பாருங்க நீங்க எல்லாரும் இந்த புத்தகத்தை குழப்பிக்கிறீங்க. இயேசு தன்னை எலியான்னு எப்பவும் சொல்லல. அப்படி ஏன் யூதர்கள் அவர்கிட்ட அனுப்பினார்? இல்ல இயேசு சொன்னார். இயேசு அப்படி எப்பவும் சொல்ல. யோவான் ஸ்நானகன் தான் சொன்னார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இதோ. ஆமா யூதர்கள் இந்த கேள்வியை கேட்டதை பத்தி நான் பேசுறேன். அவங்க ஒத்துட்டாங்க. அவங்க யோவான் ஸ்நானகன் கிட்ட நீ யார் அப்படின்னு கேட்டாங்க. நீ யார்? நீ எலியாவா? இல்ல சொன்னார் நான் இல்ல. இல்ல நீ யார்? இல்ல அவர் சொன்னார் நான் வனாந்தரத்திலே. அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டு அவங்க வேற யாரையோ எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இல்ல அவங்க மேசியாவை எதிர்பார்த்தாங்க. அவங்க எலியா. அப்புறம் அவங்க வேற ஒருத்தரையும் எதிர்பார்த்தாங்க. அந்த தீர்க்கதரிசி குறிப்பிட்டிருக்காரு. மூணு தீர்க்கதரிசி. முதலாவது அவங்க இயேசு மேசியா இல்லைன்னு சொன்னாங்க. இல்லே யோவான் ஸ்நானகனை நம்புகிறவர்கள் யூதர்கள். இயேசு கிறிஸ்து உண்மையைதான் பேசினாருன்னு அவங்க அவரை மேசியா. அவங்களும் யூதர்கள் தான். அதெல்லாம் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் எல்லாருமே யூதர்கள் தான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா அந்த மதமாற்றங்கள் என்ன நடந்திருக்கணும்னா வரலாற்று படியும் பைபிள் படியும் தான் அந்த பிரிவு நடந்தது. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா உங்களுக்காக சில காரணங்களை சொல்றேன். ஏன்னா பிரச்சனை உங்களுடையது எங்களோடது இல்ல. பிரச்சனை என்னன்னா இது இயேசுக்கு முரணானது. பாவமே செய்யாத தூதரான இயேசுக்கு ஒரு பாவி ஞான ஸ்நானம் செய்விக்கிறார். அம்மாவும் ஒரு பாவிதான். இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. பிறக்கவே செய்யாத மனிதர்கள் மேல எப்படி உங்களால முத்திரை குத்த முடியும்? இதுதான் இந்த கருத்து. நீங்க சரி நிச்சயம் நானும் ஒரு பாவிதான். நீங்க பாவம் செய்யும் போதுதான் பாவியாகிறீங்க. நான் இப்போ ஒரு பாவி. நான் போகணும். நீங்க இப்பதான் சொன்னீங்க. இல்ல நீங்க பாவம் செய்யும் போதுதான் பாவியாகிறீங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பிறக்கும் போதே பாவத்தோட பிறக்கல. அப்புறம் இந்த பாரம்பரியம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. நான் முழுமையானவன் இல்ல. சரி இப்போ நான் ஏன் எப்பவுமே குறையில்லவனா வாழணும்னு நினைக்கிறேன். வருத்தத்துக்குரிய விஷயம் நம்ம எல்லாரும் சில நேரங்கள்ல அப்படி எல்லாருமே குறையுள்ளவங்க தான். அதனால நான் குறையில்லவனா இருக்கிறதால நான் குறையில்லவன்றதை கடவுள்கிட்ட ஒத்துக்கணும். நிச்சயமா நீங்க ஒத்துக்கணும். நான் சொர்க்கத்துக்கு போக கடவுள் சொல்ல போறாரு இதை பாருங்க. சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் கடவுளால குறையுள்ளவனா தான் படைக்கப்பட்டேன். அது சரிதான். நான் மனிதனா படைக்கப்பட்டேன். நான் குறையுள்ளவனா தான் பிறந்தேன். நான் செஞ்ச முதல் காரியமே போய் சொல்றதுதான். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நான் குறையுள்ளவனா தான் பிறந்தேன். உங்ககிட்ட இருக்கிற மூளை, என்கிட்ட இருக்கிற மூளை, அவங்கிட்ட இருக்கிற மூளை எல்லாமே கடவுள் கொடுத்தது. உங்க முகம், என் முகம், அவன் முகம் எல்லாமே கடவுள் கொடுத்தது. அதனால எல்லாரும் வித்தியாசமா படைக்கப்பட்டிருக்காங்க. நிறம் வேற, மனசு வேற, எல்லாமே. சோ இது குறைபாடு கிடையாது. கடவுள் வெவ்வேறு ஆளுமைகள், வெவ்வேறு அறிவு, வெவ்வேறு மூளை, வெவ்வேறு விஷயங்களை கொடுத்திருக்கிற விதம் இது. சரி. ஆனா அவர் மூளை வளர்ச்சி குண்டியவங்களையும் பிறக்க வச்சிருக்காரு. அவனும் பாவம் செஞ்சவங்களா? ஒருத்தரால பேசக்கூட முடியாது. அவரும் பாவம் செஞ்சவரா? இதுல அர்த்தமே இல்ல. பாருங்க, பேச தெரியாத ஒருத்தர் பிறவிலே வாய் பேச முடியாதவர். அவர் பாவம் செஞ்சிருவார். ஏன்னா அவர் பிறந்து இந்த உலகத்துக்கு. நான் சொல்றேன், கடவுளால பிறந்த எந்த ஒரு மனுஷனும் பிறப்பால பாவி கிடையாது. நீங்க வளரும் போது சாத்தான் உங்களை ஆக்கிரமிக்கிறான். நீங்க சாத்தானோட தொடர்புக்கு வருவீங்க. ஏன்னா உங்ககிட்ட இது இல்ல. ஏன்னா இது அம்பலப்படுத்துற ஒரே புத்தகம். ஒரு விஷயம் சொல்லுவோம். ஆரம்பத்துல இருந்து ஆதாம் முதல் மனிதன். ஆமா. ஆಮೇಲೆ உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த புத்தகம் படி நீங்க படைப்ப நம்புறீங்க. ஆனா நான் முதல் மனிதனை நம்புறேன். குரான்ல ஆதாம் முதல் மனிதன் கிடையாது. அதனால நான் முதல்னு சொல்ல மாட்டேன். அப்ப முதல் மனிதன் குரான்ல முதல் மனிதன் எதுவும் கிடையாது. தந்தை இல்லாத மனித குலத்தின் ஒரு குழு. சரி, ஆரம்பத்துல கடவுள் படைச்சார். சரி, முதல் படைப்பு மனித குலம். ஆதாம் மனித குலம், முதல் படைப்பு. சரி, முதல் படைப்பு. ஆமா. அவர் பாவம் இல்லாதவர். பாவம் இல்லாதவர் என்ன சொல்லி? அதாவது அவர் தூய்மையா படைக்கப்பட்டார். சரி, ஆனா குழந்தை தூய்மையானது. சரி, அப்புறம் அவன் சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுது. ஆமா, ஒரு விதி இருக்கும் போது அங்கே ஒரு மீறலும் இருக்கு. நிச்சயமா அவனுக்கு தப்பான விஷயத்தை செய்யத்தான் பிடிக்கும். ஆமா, அவன் தூண்டப்பட்டான் தப்பு செய்ய தூண்டாம்பால. இதன்படி ஒரு விதி இருக்கு, அங்கே ஒரு மீறல் இருக்கு. ஆனா பைபிள் குரான் படி சாத்தான் கடவுள் சொன்னார் அந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க. சரி, அப்புறம் ஆடம், அப்புறம் அவரோட ஜோடி
மனைவி இல்ல, அது ஒரு மனித ஜோடி, உளவியல் ஜோடி, அறிவுபூர்வமான உணர்வுகள். அந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க. நீங்க அந்த மரத்துக்கிட்ட போனா நீங்க சாப்பிடக்கூடாது அல்லது மரத்துக்கிட்ட போகக்கூடாது. அந்த மரம் குரான்ல ஒரு தீய மரம்னு சொல்லப்பட்டிருக்கு. தீமைக்கு, தீயதுக்கு பக்கத்துல போகாதீங்க. இப்போ அவங்க 2 பேரும் போகும்போது பெண் ஏமாத்தல, ஆண் சொன்னா அவங்க பழிய பெண் மேல போட்டாங்க. நீதான் ஏன்னா பெண் கொடுத்தா இல்ல, ஆண் பழிய பெண் மேல போட்டா அப்புறம் பெண் பழிய பாம்பு மேல போட்டா பெண் பழிய பாம்பு மேல பாம்பு. ஆனா குரான் அப்படி இல்ல. குரான் சொல்லுது 2 பேரும் ஒரே நேரத்துல, ஆண் பெண்ணு இல்ல. குரான்ல ஆண் பெண்ணு இல்ல. ஆமா, பைபிள்ல அந்த மனுஷன் கடவுள் மேல பழி போட்டான்னு சொல்லி இருக்கு. தீர்க்கதரிசிகள் பழி போட்டாங்க, அவன் கடவுள் மேல பழி போட்டான். இந்த பைபிள்லயும் அவன் கடவுள் மேலதான் பழி போட்டான். ஆமா, ஆனா குரான்ல மனைவி மேலயும் அப்புறம் குரான்ல சைத்தான் தான் கடவுள் மேல பழி போட்டான். சைத்தான் மட்டும்தான். ஆமா, சைத்தான் மட்டும்தான் கடவுள் மேல பழி போட்டான். நீங்க தான் எனக்கு இந்த சக்தியை கொடுத்தீங்க, மக்களை தப்பான வழிக்கு கொண்டு போக இந்த குரலை எனக்கு கொடுத்தீங்க, நீங்க அதை செஞ்சீங்க. அவன் பழிய தூக்கி. ஆனா நம்ம கதையில என்ன சொல்லி இருக்குன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி ஆதாமும் ஏவாளும் சொல்றாங்க, அந்த பாம்பு என்னை ஏமாத்திருச்சுன்னு. ஆமா, எனக்கு தெரியும். சாப்பிட்டேன். அவர் கேக்குறாரு, ஆதாம் நீ சாப்பிட்டியா? ஆமா, நீங்க எனக்கு கொடுத்த அந்த பெண், நீங்க எனக்கு கொடுத்த அந்த பெண் அவன் எனக்கு கொடுத்தா, நானும். அவர் அந்த பெண்ணை கேட்கிறார், தெரியுமில்ல, எனக்கு கொடுத்தா அவன் பழி போடுறான். ஆனா குரான்ல பழி போடுற விளையாட்டு கிடையாது. ஆமா, ஆதாமும் அவரோட துணையும் மன்னிப்பு கேட்டாங்க.